அன்பில் மகேஷ் நல்லா நடிக்கிறாருப்பா. ஐயோ வானாடா சொன்னா 61 பேர் கள்ளசாரை குடிச்சாங்களா? அது ஏன் சீமான் ஒண்ணு எதிர்க்க தெரியுமா? கள்ளசாரை எதுக்கு? பணம் அது நம்மளோட இயற்கை உணவு, அது குடிக்க விடலாம்ல. நீங்க கள்ள தடை பண்ணீங்க. நான் கேட்டு கரெக்டா தப்பா? நீங்க கள்ள தடை பண்ணீங்க சரியா? லாஸ்டா சொல்லுங்க. இப்ப மெயினான கருத்து என்ன, இவ்வளவு மேட்டர் இப்ப ஜட்ஜே வந்து இவ்வளவு அரசு மோசமா பண்ணிருக்கீங்க. அப்பா ஜட்ஜ் இப்ப நாங்க சிபிஐ கேக்குறோம்ல, நீங்க சிபிஐ விசாரணை கொடுங்க. நீங்க கொடுங்க, சிபிஐ விசாரணை கொடுங்க. இப்போ ஜட்ஜி ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், எல்லாருமே ஆளுங்கட்சி பக்கம் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அந்த போஸ்டிங்ல இருக்கணும்ல, அது வரைக்கும் இருக்கணும்ல. அவங்க அடுத்த வருஷம் 2026 மாறுற வரைக்கும் ஆளுங்கட்சி பக்கம் தான் ஜட்ஜி, போலீஸ் எல்லாருமே அவங்க தான் பக்கம் தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? நீங்க சிபிஐக்கு கொடுங்க. இப்ப அடுத்த பிரச்சாரம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த பிரச்சாரத்துல நாங்க தலைவர் எங்களுக்கு நல்ல கரெக்டா இப்ப அவர் பட்டியலிட்டு தானேப்பா சொல்றாரு. நாங்க கேட்கிற இடத்த கொடுங்கப்பா, நாங்க கேட்கிற இடத்த கொடுங்க. அடுத்த பிரச்சனை வருதா நாங்க பாக்க. மாநாடு கொடுத்தீங்க, எதனா பிரச்சனை வந்துச்சா? இது இருக்கிறதுல எவ்வளவு சின்ன இடம். நான் இன்னொன்னு கேக்குறேன், அவர் பேசுற பக்கமே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, பாத்தீங்களா நீங்க? அவர் பேசுறது வேலை ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் இட்டு போல? நீங்க எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டு போனீங்க? பக்கத்துல தானே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தது, அங்க ஏன் இட்டுன்னு போல? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டு போனீங்க? நான் கேட்கறது தப்பா ரைட்டியா? பக்கத்துலயே நான் ஹாஸ்பிட்டல், அவர் பேசும்போதே நல்லா தெரியுது பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு. அது என்னமோ அக்ஷயா என்னமோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, திட்டமிட்டு கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து அதாவது வந்து பொதுமக்களை வச்சு அரசியல் பண்றாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரோஸ்டட் பாய்ஸ் வருவாங்கன்னு பார்த்தேன். நான் வந்தாங்கன்னா செம்ம கேள்வி கேட்பேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து பட விமர்சனத்துக்கு வந்தியா இல்ல விஜய பத்தி பேசுறேன்? நான் ஒன்னும் அசிங்கமா திட்டுவேன். ஆனா என்னைக்காவது அவனுங்க 2 பேரும் என் கண்ணில் மாட்டினானுங்க, அசிங்கமா திட்டுவேன். நிறைய பார்த்துதான்பா. அவனுங்க 200 ரூபாய் கூலிக்கு வரவனுங்க, 200 ரூபாய். புரியுதா? 200 ரூபாய்க்கு வரணுங்க. அவனுங்க பேசினாதான் அந்த 200 அவனுங்களுக்கு வரும். அதை போன வாட்டி நான் பார்த்தேன். ஒரு தம்பி வந்து பேசி பண்ண அரும்பாக்கத்துல தான் நான் இருக்கிறேன்னு சொன்னார். பாத்தீங்களா? அந்த தம்பி எனக்கு என்னைக்கு வருவாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சு நானே வந்து அவனை நல்லா